பாடுமா, துதித்து பாடிட பாத்திரரே. ஒரு பழைய பாடல கரங்களை தட்டி துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா இன்று ஆர்ப்பரிப்போம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா இன்று ஆர்ப்பரிப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. அக்கினி ஊடாய் நடந்தாலும், அழியின் கண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும், அழியின் கண்ணீரை சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தாவே, இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்துமைக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய போகையிலும் எங்களுடைய வருகையிலும் கர்த்தர் தாமே எங்களது புகலிடமானதினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடுமை நாங்கள் தொழுது கொள்கிறோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவரே, அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடக்க நேரிட்டாலும், எத்தனையோ சோதனை பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த தெய்வம். ஓ, அவர் இன்றும் என்றென்றும் என்றும் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். என்றென்றுமாய் ஜெயத்தை தர வல்ல தேவனாயிருக்கிறீரே. ஓ, உமக்கு நன்றி. ஆமென்.
தலைக்கு மேல கரங்களை தட்டி, ஓ கடந்த நாட்கள் முழுவதுமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தெய்வத்திற்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை இம்மட்டுமாய் நேசித்து எளியவர்களாகிய எங்களை ஆண்டவரே தூக்கி நிறுத்தின தெய்வமே. எத்தனை பேர் நீங்க உண்மையாவே மனதினுடைய ஆழத்திலிருந்து உணர்கிறீங்க? எளியவர்களாகிய எங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். தாழ்மையில் இருந்த எங்களை கர்த்தர் தள்ளாட விடாமல் உலகமே வெறுத்து ஒதுக்கின எங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இனுமாய் உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மறுபடியுமாய் நன்றாய் கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, ஆமே, நன்றியோடுமை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி துதிப்போ. ஆமே. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை. கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சத்தமாக ராஜாதி ராஜாவாம் என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனை தூக்கி எடுத்தீரையா. உலகமே வருகையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. கால்கள் இடறியே ஆமென். உலகமே வருகையில் பக்கத்தில் நின்றென்னை தலைக்கு மேல கரங்களை தட்டி தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூலைக்கு தலைக்கல்லாய். கரங்களை அசைத்து உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை. ரெண்டு கரங்களை அசைத்து ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டி சொல்லுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் ஆமென். சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால். எத்தனையோ சிங்கங்கள் என்னை சூழ்ந்து நிற்கும் பொழுது, ஆண்டவர் என்னை உள்ளங்க நினைத்த பொழுது, கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கினதே. சத்துருக்கள் முன்பாக பந்தையில் உட்காரும்படியால் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி இருக்கிறார். என்னுடைய சத்துருக்கள் முன்பதாக என் தலையை என் கர்த்தர் என்னையால் அபிஷேகம் செய்து அவர்கள் பார்க்கும்படியாய் உயர்த்தி இந்த வருஷத்துல கர்த்தர் வைத்தார் என்று உண்மையாய் அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கை நடந்தது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னுடைய கர்த்தர் என்னை அப்படியே கீழே விழுந்து விட வைக்காமல் அவர்கள் முன்பதாக என் தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். அவர்கள் முன்பதாக என் கர்த்தர் என்னை உயர வைத்திருக்கிறார். இன்னுமா என்னை உயர்த்தி வைப்பார். ஆமென். சிங்கங்கள் சூழ்ந்த என்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. சிங்கங்கள் சூழ்ந்த என்னை ஆமென். ரிஷரி பல மர பர பர பலர ஓரி பல பர பர பலர ஷரி பர பலர. நானே உன்னை வானாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்த வருஷத்துல
ஆமே. தம்பிமார் எல்லாரும் எத்தனை பேர் உணர்றீங்க இந்த வருஷத்துல எந்தெந்த நிலைகளில நாங்க தோத்து போயிருவோம், தலை குனிச்சு போயிருவோம்னு சொல்லி நினைச்சீங்களோ அந்தந்த நிலைகளில் எல்லாம் கர்த்தரினுடைய தலையை உயர வைத்திருக்கிறார். என் சொந்த ஜனங்களுக்கு முன்பதாக, என்னுடைய சொந்த இனத்தார் முன்பதாக, என்னை சுற்றிலும் இருக்கிற பலதரப்பட்ட மனிதர்களுக்கு முன்பதாக என் தலையை குனிய கர்த்தர் விடவே இல்லை. இமை பொழுது என் கர்த்தர் என்னை கைவிட்டாலும் மீண்டுமாய் உருக்கமான அவரது அன்பினால என்னை மறுபடியுமாய் அணைத்து கொண்டாரே. அந்த அப்பாவுக்கு நல்ல கரங்களை உயர்த்தியோ, கரங்களை தட்டியோ, இல்ல கரங்களை ஏங்கியோ, எப்படியெல்லாம் நன்றி சொல்ல தோணுதோ அப்படியெல்லாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நாங்கள் தோற்று போனவர்களா இந்த வருஷத்தில் முடிப்பதற்கு கர்த்தர் விடவே இல்லப்பா. நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாய், நாங்கள் ஆராதிக்கிற ஜெய கிறிஸ்து வெற்றி சிறந்தவராய் இருக்கிறபடியினால இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது கூட எத்தனையோ தோற்று போன காரியங்களிலும் கர்த்தர் எங்களை வெற்றி அடைய வைத்துதான் இந்த வருஷத்தை முடிய வைக்கிறீர். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. ஆமென். சிங்கங்கள் சூழ் என்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. சிங்கங்கள் சூழ் என்னை கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக ஆமென். தெய்வமே, நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை இந்த வருஷம் முழுவதுமே ஆமென். வாக்குரைத்து ரெண்டு கரங்களை அசைத்து உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாவின் கர்த்தரம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் எங்களை நிற்பதால் இயேசுவே. ராஜாதி ராஜாவாம் ஆமென். சத்திய வார்த்தைகள் எங்களை நிற்பதால் கரங்களை அசைத்து உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ஆமென். பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீர் பயப்படத்தக்கவரே. பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீர் பயப்படத்தக்கவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. உமது கரம் எதிரியை அழிக்குமே. உமகத்துவம் நிர்மூலமாக்குமே. உமது கரம் எதிரியை அழிக்குமே. உமகத்துவம் நிர்மூலமாக்குமே. ஆமென். கர்த்தாவே, உருவின பட்டயத்தோடு எனக்கு நீர் முன் செல்வதால் எனக்கு பயம் இல்லப்பா. ஆண்டவரே, எனக்கு முன்பதாய் நீர் செல்வதினால் என்னுடைய பகைஞர் தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு மடியும்படியால் கர்த்தருடைய ஆளுகை இருக்குமே. நான் யாரை எதிர்த்து நிற்க தேவையில்லை அப்பா. ராஜா, எனக்காக நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்வீர். ஆமென். உருவின பட்டயத்தோடு
தங்களுக்குள்ளே மடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா பகையர் தங்களுக்குள்ளே விட்டுட்டு மடிந்து விழுந்தாரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. எழும்பி நின்று பரிசுத்தத்தில் நீ மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீ பயப்படத்தக்கவரே. பரிசுத்தத்தில் நீ மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. உமது கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. ஆண்டவரே, உம்முடைய நாசையின் சுவாசத்தினாலே செங்கடல்ல இருந்ததான ஜலம் குவிந்து நின்றது. உம்முடைய வார்த்தையின் வல்லமையாலே கடல் ஆண்டவரை இரண்டாய் பிளந்ததே. என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை எனக்கு முன்பதாய் இருக்கிறதான செங்கடலை இரண்டாய் பிளக்க பண்ணுமே. உம்முடைய நாசையின் சுவாசம் எனக்கு முன்பதாய் இருக்கிற பெரிய ஜலம் போன்ற பிரச்சனைகளை ஒரே குவியலாய் குவிந்து நிற்க பண்ணுமே. கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. ஒத்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. ஒத்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. பரிசுத்தத்தில் நீ மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீர் பயப்படத்தக்கவரே. பரிசுத்தத்தில் ஆமென். துதிகளிலே கரங்களை உயர்த்தி யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, நிர்மூலமாக்குமே. கரங்களை தட்டி ஈஸ்வரி பல மர பர கச்சிக்கல மர பர 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 பல உருவின பட்டயத்தோடு என் கர்த்தர் எனக்கு முன்பதாய் செல்லுகிறார். எனக்கு முன்பதாய் இருக்கிற பெரிய பெரிய தடைகள் யார் யார் என்னென்ன காரியங்கள் என்னென்ன சூழ்நிலைகள் எனக்கு தடையாய் முன்பதாய் நிற்கிறதோ நான் என்னுடைய காலை அடி எடுத்து வைத்து முன்னேறி செல்லக்கூடாதபடி என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் நான் முன்னேறி செல்லக்கூடாதபடி என் குடும்பத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நான்
முன்னேறி செல்லக்கூடாதபடி காணப்படுகிற ஒவ்வொரு தடை கற்கள் கர்த்தர் எனக்கு முன்பதாய் உருவின பட்டயத்தோடு செல்கிறபடியினால ஒவ்வொருவரும் என் கர்த்தர் முறியடிக்கிறதை காட்டிலும் தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு மடிந்து விழும்படியார் என்னுடைய கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்கிற என்னுடைய கர்த்தரின் கரம் எனக்காய் செய்து முடிக்கும். விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னீர் செல்வதா பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னீர் பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. உம்மாலக்காரம் எதிரியை அழிக்குமே. விசுவாசத்தோடு கடைசியார் உம்மாலக்காரம் எதிரியை அழிக்குமே. உம்மாலக்காரம் நிர்மூலமாக்குமே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கரம் பெரிய காரியத்தை செய்ய போகிறது. இதுவரை கர்த்தர் நீ நடத்தி வந்தீரே, இனிமேலா எனக்கு தீமை செய்வீர். இதுவரை நன்மை செய்த தேவன், இனிமேலா எனக்கு தீமை செய்ய போகிறீர். இதுவரை உங்க கரம் என்னை நடத்தி வந்ததே அப்பா. இந்த வருஷத்தின் 362 நாட்களிலும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. 2024 வருஷத்துல 362 நாட்களிலும் கர்த்தருடைய கரம் என்னை நடத்தி வந்தது. நான் ஏமாத்திரம் அப்பா, நீர் என்னை நடத்துவதற்கு, நீர் என்னை தாங்குவதற்கு, நீர் என்னை ஏந்துவதற்கு, நீர் என்னை தப்ப பண்ணுவதற்கு நான் ஏமாத்திரேன். ஒரு விஷயம் உணர முடியுமா? நான் ஏமாத்திரம் அப்பா. நான் அழகுல சிறந்தவன் இல்ல, அறிவுல தேர்ந்தவன் இல்ல, சிறந்த படிப்பாளி இல்லவே இல்லை, தாளந்து மிக்கவன் இல்லவே இல்லை. இதுவரையிலும் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்திரம் அப்பா. என்னை காட்டிலும் இந்த உலகத்துல என் குடும்பத்துல என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எத்தனையோ அழகானவர்கள், எத்தனையோ திறமையானவர்கள், எத்தனையோ தாளந்தம் மிக்கவர்கள், எத்தனையோ குணசாலிகள், எத்தனையோ பண பலம் மிக்கவர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள், எத்தனையோ பேர் இருக்க என்னை நீர் பார்த்து பாவியான என்னையும் நீர் நேசித்து இந்த வருஷத்தின் இத்தனை நாட்களிலும் நடத்தி வருவதற்கு நான் ஏமாத்திரம் அப்பா. நான் ஏமாத்திரம். உணர்ந்தவர்கள் மாத்திரம் கரங்களை கூப்பியோ இல்ல கரங்களை உயர்த்தியோ நாங்க ஏமாத்திரம் ஆண்டவரே. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். உணர்ந்தவர்களாய் இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை. கண்கள்ல கண்ணீரோடு நிறைய பேர் சொல்றீங்க, இதுவரை என்னை நீ சுமந்த. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவதை உணர்ந்ததற்கான அடையாளம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள்
பாதபீடத்தின் முன்பதாய் சாஷ்டாங்கமாய் சொல்லுகிறோம். நன்றி சொல்ல கடைசியாக நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் இந்த காலை நேரத்தில் நாம் கடந்து செல்வோம். வேத வசனத்தை நாம் வாசிப்போமே. வாசியுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் யாவரும் எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் யாருக்கு நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம இன்றைக்கு ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோமா? ஆண்டவரை தேடுகிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனை தேடுகிறோமா? இல்லை நம்முடைய வாழ்க்கையில மற்ற நாட்களிலும் கர்த்தரை தேடுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் காத்திருக்கிறோமா? இல்லை மற்ற நேரங்களிலும் காத்திருக்கிறோமா? உங்களுடைய காத்திருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்கிறவராகவும் கர்த்தர் நம்மளுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுக்கிறவராகவும் அவர் மாற வேண்டும் என்று விரும்புகிறாரே. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்குதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. காத்திருக்க வேண்டும். இந்த வருஷம் முடிய போகிறது. அடுத்த ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? காலடி எடுத்து வைக்க போகிறோம். புதிய வருஷத்துக்கு நம்மளுக்கு எல்லா அனுகூலங்களும் ஒருவேளை இருக்கலாம். புதிய ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை பல காரியங்கள் நம்மளுக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் காத்திருந்து தேவனுடைய நல்ல காரியங்களை பெறாத பட்சத்தில் எதை பெற்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகையால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் நம்மால் புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய நன்மைகளை கர்த்தர் நம்மளுக்கு தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் தேவன் எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. ஆகையால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். காத்திருக்கும் போது தேவன் நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு செய்கிறார்? நாம் காத்திருக்கும் போது தேவன் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணுகிறார்? வாசியுங்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்களேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் வாசியுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாதாம்? குறைவுபடாதாம். ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். ஆமென். அப்ப நன்மைகள் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை பேர் கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் வாழுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற முடியாது. நான் ஆண்டவரை தான் நினைக்கிறேன்னு சொல்றதுனால நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை பெற முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிறதான முழுமையை நம்முடைய வாழ்க்கையில் அடையாமல் போய்விடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரே இங்கே சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை என்ன செய்வார்களாம்? அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் உயர எழும்புவார்கள் என்று சொல்லி ஒரு உன்னதமான ஒரு தேவ பலனை காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பணத்தை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலை. தேவன் எழும்பத்தக்கதான ஒரு பலனை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயும் கிடைக்காத ஒரு தேவனுடைய பலன். இன்றைய காலையில் ஆராதிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு இடைப்பட்டது. அது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. யாக்கோபுக்கு அவன் படுத்து தூங்கி கொண்டிருக்கிற அந்த இரவு வேளையில் கல்லை தலையில் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த வேளையில் ஒரு சொப்பனத்தை அவன் கண்டபோது அவன் தீர்மானம் பண்ணுகிறான், இந்த இடத்துல என் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்குது என்பதை அவன் அறிந்தான், உணர்ந்தான். அந்த இடத்துக்கு
இடத்துல அவன் என்ன செய்தான்? ஒப்பந்தம் பண்ணினான். நான் போயிட்டு திரும்பி வரும்போது தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருந்தால் நான் இந்த இடத்துல பெரிய காரியங்களை நான் செய்வேன், இந்த ஸ்தலத்தில் இந்த பலிபீடத்தில் நான் பலிகளை செலுத்துவேன், கர்த்தருக்கு மகிமையானதை நான் செய்வேன் சொல்லி அவன் அந்த இடத்துல எண்ணெயை எடுத்து வார்த்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், ஆமென். உணர்ந்தவனால தான் அங்க ஒரு கர்த்தர் செய்கிற அந்த நன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில உணரும் போது தான் தொடர்ச்சியாய் உண்டாகிறது. உணர்கிறவனுக்குத்தான் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உணராதவனுக்கு கிருபை இல்லை, உணராதவனுக்கு கிருபை கிடைக்காது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் போது தான் கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஆமென். சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் போனாலும் நல்ல தேவ பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்கிறதுக்கு தம்முடைய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக கிருபைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், பாருங்க சிச்சுவேஷன், மலைகள் கூட விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் தேவனுடைய கிருபைகளோ என்றென்றைக்கு மாறாதவைகளாய் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். கிருபை, அப்போ ஒருவனுக்கு கிருபை எப்படி கிடைக்கும்னா உணரும் போது. உணர்தல் எப்போ வரும் என்றால் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி காத்திருந்தவனுக்கு அந்த இரவு நேரத்தில் தேவன் அந்த சொப்பனத்தை காட்டின போது அவன் அவைகளை உணர்ந்தான். உணர்ந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தார். ஆமென், அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடவில்லை, எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருந்தார். ஆமென். ஏமாற்றங்கள் இருந்தது, அநேக காரியங்கள் கையை மிஞ்சி போனது போல இருந்தது, ஆனால் அவனுடைய முடிவு சம்பூர்ணமாய் காணப்பட்டது. இந்த வருஷம் முடிவதற்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பட்சத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு நன்மைகளை, நல்லவராக இருக்கிற தேவன் நம்மளுக்கு நல்ல காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். ஆமென். ஒரு நன்மை கூட குறைவுபடாதென்றால் உணர வேண்டும், நல்லவருக்காய் காத்திருந்து உணர வேண்டும். ஆமென். சபையில் மாத்திரம் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, சமூகத்தில் நாம் காத்திருந்து உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராய் நம்மளுடைய எண்ணங்களை நாம் திசை திருப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராய் வாசிப்போமே. அந்த வசனத்தை வாசிப்போம். பக்கம் 308வது பக்கம் வாசிங்கப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் சேருகிறவன் போதும். அங்க சொல்லப்படுகிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். தேடுகிறவனுக்கு பலனை கொடுக்கிறார். அப்ப நம்ம தேடுகிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு, தேடி காத்திருக்கிறவனுக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு, இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசத்தோடு இருப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆராதனை பண்ணுவது நிச்சயமாய் வீணாய் போகாது. அவருடைய ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய பீடத்தண்டையில் நீங்கள் எத்தனை நேரம் நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா வீர வசனம்லாம் பேசுறதுனால ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்கிற வசனத்தை சும்மா சொல்கிறதுனால இல்லை,
காத்திருக்க வேண்டும். அஸ்திபாரம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை நான் எழும்ப வைப்பேன், அவர்களுக்குள்ள ஒரு உன்னத பலன் அடைவார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். ஆமென். அப்ப அந்த புதிய பலன் இங்க பலனாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து காத்திருக்க 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 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரிசாய் போவதல்ல, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பலனடைய செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் முடிய போகிறது, அடுத்த ஒரு வருஷம் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல் ஒரு புதிய நன்மையை எதிர்பார்க்கிறது நல்லதல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நல்லது. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் உங்களுடைய லாபமான அனைத்தையுமே ஆண்டவருக்கென்று விட்டு கொடுத்து காத்திருங்கள், காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அது உன்னதமான தேவ பலனாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை எழும்ப வைப்பார். வரப்போகிற வருஷத்திற்கு நீங்கள் காத்திருக்கிற இந்த நாட்கள் ஆசீர்வாதமாய் காணப்படும் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். ஆமென். மற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், பலனும் பலனும் கர்த்தர் கொடுக்கிறார். எதை சொல்லுங்க? பலனும் பலனும் கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே நம்மளுக்கு தேவை, ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. இது எப்போ கிடைக்கிறது என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அதே வேளையில் காத்திருக்கிறவர்களுக்கு பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயும் கிடைக்காத ஒரு பலன், எங்கேயும் கிடைக்காத ஒரு தேவனுடைய பலனை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். வாசிக்கிறீங்களா? ஒரு வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக வாசியுங்கள். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் சங்கீதம் 31:24 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 31:24 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பக்கத்தில் பார்த்து ஸ்திரப்படுத்துவார். சொல்லுங்கன்னு சொன்னேன், என்னை கவனிக்கலை. சொல்லுங்கன்னு திரும்பிட்டீங்க. அப்பாடா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இப்படி சொல்லுங்கள், ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். பக்கத்தில் பார்த்து பக்காவாக சொல்லுங்கள், ஸ்திரப்படுத்துவார். இப்படி சொல்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெளியில் பார்க்கும்போது நல்லா திடகாத்தமாக இருக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உடைஞ்சி போய் திடன் இல்லாமல் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமென். அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் வசனத்தை சொல்லுவாங்க, ஜெபத்தில் எல்லாம் கலந்து கொள்வாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஸ்திரம் இல்லாமல் போகிறது. ஒரு காரியம் ஒன்று நடந்தாலோ இல்லை ஒரு காரியமோ ஸ்திரம் இல்லாமல் காணப்படுகிறது. ஸ்திரம், குவாலிட்டி, ஒரு தன்மையை காணப்படுகிறது. பக்கத்தில் பசங்க, நீங்கள் என்ன குவாலிட்டியாக இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் பார்ப்பார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்திரம் எப்படி இருக்கிறது? ஸ்திரம்னா தேவனுக்காய் நிற்கிற காரியம், தேவனுடைய காரியத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற காரியம், தேவனுடைய அறிதலும் புரிதலும் உடையவர்களாய் உணர்ந்தவர்களாய் என்னென்ன காரியங்களை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறோம், செயல்படுத்துகிறோம், எதில் நம்ம எப்படி நிற்கிறோம் என்பதை கர்த்தர் நம்மளை பார்ப்பார். அதுதான் சுவை. ஆமென். அதுதான் வாழ்க்கை, அதுதான் சாட்சி, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் இடைபடுவதற்கு ஏதுவான வழிகளாய் காணப்படுகிறது. ஆமென். ஆமென். அப்போ சுவை இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ நறுமணம் நம்மளுக்குள்ளாய் வீசும். ஆமென். சுவை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சுவையை ஏற்படுத்தணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பட்சத்தில்
கர்த்தரால் கொடுக்கக்கூடிய மகிமையை அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை மாற்றிக்கொள்வது நிமித்தமாய் சுவை உண்டாகிறது. ஆமென். ஸ்திரம் அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ நீங்கள் திடமனதாயிருங்கள். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் இன்னும் சந்தேகப்படுறீங்க? ஏன் இன்னும் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நம்மளை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? திடமனதாய் இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்படுகிறது, வாசிங்க அது தொடர்ச்சிய. அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஸ்ட்ராங்கா ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் எனக்குள்ள ஒன்று பலப்படுத்திட்டார்னா அதை நான் எப்படினாலும் எதனாலும் செஞ்சிருவேன். ஆனால் பலனே படலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைப்பீங்க இது ஈஸி தானே, இது ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு பலன் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிகிறது கூட என்னால் செய்யவே முடியாது. இது எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டான காரியம். எதையுமே நம்ம செஞ்சிடலாம், ஈஸி நினச்சிட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் பேதுருவை போல மீன் இல்லாத ஒரு வலையத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சம்பவம் ஏற்படும். எல்லா நாளும் பெரிய ஜாம்புவானா இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தான் கர்த்தர் பலனையும் பலனையும் ஸ்திரத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடிய போகிறது. அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செய்யக்கூடிய தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த நல்லவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் இருந்து பலனையும் பலனையும் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்த வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் காத்திருந்து அவரை தேட வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆராதனைக்கு போயாச்சு, போதும் சாயங்காலம் எதுக்கு போகணும்? இல்லை, ஸ்திரம் உள்ள இருதயமாய் மாறுங்கள். ஆமென். நான் இப்போவே சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வருஷத்தில் சாயங்காலம் ஃபுல்லாக ஒர்ஷிப் ஆராதனை நடத்தலாம். சாயங்காலம் ஃபுல்லாக நம்ம சர்ச்சில் ஏதாவது ஒரு ஆராதனை நடத்துவதற்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா யார் வருவா? நீங்களே சொல்லுங்கள். யார் வருவா? நீங்களே சொல்லுங்கள். யார் வருவா? நீ உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமே. துவைக்கணும், மத்தியானம் செஞ்ச பிரியாணி பாத்திரத்தை கழுவணும், வெளியில் வேலைக்கு போகணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குமே. அப்போ என்ன செய்வீங்க? சொல்லுங்கள், வாய் திறந்து ப்ராக்டிக்கலாக பேசுங்க. என்ன செய்வீங்க? அதை சீக்கிரமாக முடித்து வச்சுட்டு வருவீங்க. ஒருத்தர் தான் பேசுகிறாங்க, மற்றவங்களாம் பேசலை. அடுத்த வருஷம் கண்டிப்பாக சாயங்காலம் ஆராதனை சபையில் நடக்கும். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை சபையில் ஆராதனை நடக்கும். 91 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறாரு, நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறார். உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் ஸ்திரம் இல்லாமல் போச்சு, ஒரு குவாலிட்டி இல்லாமல் போச்சு, ஒரு தரம் இல்லாமல் போச்சு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் யோசித்திருப்பீங்க, ஏன் எங்களால் இதுக்கு மேலே எழும்ப முடியல, ஒரு குவாலிட்டி இல்லை. இந்த வரப்போகிற வருஷம் கர்த்தர் உங்களை குவாலிட்டியாய் மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரப்படுங்க, கர்த்தருடைய காரியத்தில் ஸ்திரப்படுங்க. இது வரைக்கும் போனது போகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31:24 வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு பிரயோஜனமாகவே வாசிங்க. சத்தத்தை உயர்த்தி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் திடமனதாய் இருங்கள். அப்படின்னா என்னன்னா, போட்டு பிரச்சனைகள்லாம் யோசிக்காத. உன்னால் முடியாது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அது கஷ்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை.
ஃபஸ்ட்டு நீ என்னவாரு? முத திடனாரு. நீ திடனாரு. இருப்பா. ஃபஸ்ட்டு நீ இரு. இப்படி இருந்தால் எப்படி இருக்கக்கூடாது? சில பேர் பார்த்துருக்கீங்களா? இப்படி இருப்பாங்க அவங்களுடைய காரியத்தில். ட்ரெஸ் எடுப்போமா? எடுப்போம். ஹோட்டலுக்கு போவோம். ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு வலிக்குவா. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க, அங்கிட்டு இங்கிட்டுமா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ அளப்பாத. ஃபஸ்ட்டு இருமனதாக இருக்காத, ரெண்டு மனசாக இருக்காத. ஃபஸ்ட்டு உன்னை ஸ்டெடிப்படுத்து. ஏதாவது ஒரு லாபமோ நஷ்டமோ ஒரு முடிவுக்கு வா. ஃபஸ்ட்டு உன் மனசை நீ ஸ்டெடிப்படுத்து. சில வேளையில் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில வேலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது இல்லை. இதுவா அதுவா அப்படி கன்ஃபியூஷன், குழப்பம். அது நம்மளை அப்படியே அமுக்கி நம்மளை அப்படியே ஒழுக வச்சிரும். ஒன்றும் இல்லை. காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் திடமானதையும் ஸ்திரமானதை கர்த்தர் உங்களுக்கு கையை பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தி காட்டுவார். அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். அவர்கிட்ட கொடுத்து பாருங்களேன். ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல், நீங்கள் சொல்லாமல் நான் இதில் ஒரு முடிவு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் உட்காந்து பாருங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் கர்த்தர் ஒரு திடனை, ஸ்திரமானதை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. வரப்போகிற நாட்களில் நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளை கர்த்தர் திடனாய் இருக்கவும் ஸ்திரமாய் இருக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இது வேற எதுனாலையும் வந்துட ஆகாது. வேற எதுனாலையும் நம்முடைய லைஃப்பில் செஞ்சிட முடியாது. திடனாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஸ்திரமாய் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்திரமாக இருக்கணும். ஸ்திரம்னா என்னென்னா எப்பயும் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அங்கே இருக்கணும். இந்த தூண் எங்கே இருக்குன்றீங்க? இங்கே தான். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இந்த தூண் எங்கே இருக்கும்? அந்த தூணை பார்த்து சொல்லுங்கள். இந்த தூண் இங்கே தான் இருக்கும். ஏன்னா அது பேர் என்னது? தூண். சபையில் நிறைய பேர் நான் தூணுன்னவங்களாம் எங்கேயோ தூணாக போயிட்டாங்க. ஆனால் என்ன சொன்னால், தூணுன்னா இங்கே தான் இருக்கணும். இங்கே உள்ள தூண் வேற எங்கேயாவது போய் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள். இந்த தூணை நான் அறுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு அமுக்கிறேன். செட் ஆகுமா? இது இந்த இடத்துக்குன்னு சொல்லி மேலேருந்து கீழே வரைக்கும் கம்பி ஆழமாக போட்டு நிறுத்தி வச்சிருக்கு. இது இங்கே தான் என்ன செய்யணும்? இது ஸ்திரமாக இருக்கணும். இது வேற எங்கேயோ போய் என்ன செய்யக்கூடாது? உங்கள் லைஃப்பில் ஸ்திரமாய் இருக்க பழகுங்க. ஸ்திரம்னா இங்கே இந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிற, கர்த்தர் தந்திருக்கிற குடும்பத்தில், கர்த்தர் தந்திருக்கிற வேலையில், கர்த்தர் கொடுத்துக்கிற பிள்ளைகளில், கர்த்தர் கொடுத்துக்கிற அனைத்து விதத்தில் நீங்கள் ஸ்திரமாய் மாறுவதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபவாசம் இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு ஒரு உற்சாகமாய் சொல்கிறேன். காலையில், சாயங்காலம், மதியானமோ இல்லை நைட்டோ உபவாசம் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்ன செஞ்சான் பாருங்க. தானியேல் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரை தேட ஆரம்பித்தான். இன்னைக்கு சாயங்காலம் உபவாசத்தினால விண்ணப்பத்தினால தேட ஆரம்பிங்க. ஆமென். புதிய வருஷம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, புதிய வருஷத்தில் கர்த்தரை தேடி நன்மை ஆசீர்வாதமாய் பலனாய் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்திரமுள்ள காரியத்தை தேவன் தர இருக்கிறாரே, அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருங்கள். ஆமென். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உபவாசம் இருக்கணும். இருந்து வருஷத்துக்கு, புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உபவாசம் இருங்க. ஆமென். கர்த்தர் தன்னுடைய வானத்திலிருந்து தன்னுடைய தேவ காரியத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வரப்போகிற வருஷம் நல்லா அமையணும் என்பதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாளை விடாதீங்க. ஏன்னா நான் நாளைக்கு இருக்கிறேன், நாளை கழிச்சு இருக்கிறேன், பெட்டர், அது உங்களுடைய சாய்ஸ். பட் இன்னைக்கு சபையோடு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியம். சபையோடு நீங்கள் காத்திருப்பது உங்களுக்கு நிச்சயமாய்
ஆசீர்வாதமாய் அமையும் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். வரப்போகிற வருஷம் எனக்கு நல்லதா இருக்கணும்னு சொல்லி நீங்களா யோசிக்கிறத காட்டிலும் கர்த்தர் நல்லதை செய்யணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் காணப்பட வேண்டும். காணப்படும் போது கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. குடும்பமாய் உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். தேவனை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவுபடாது. தேவனை தேடுகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிறார். தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தேவன் அதிகமாய் கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வரப்போகிற நாட்கள் புதிய வருஷத்துக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்? காத்திருந்தா ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை காத்திருக்கிறவங்களுக்கு செய்வேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க விரும்புகிறோம். உங்களுக்கு வரப்போகிற வாக்குத்தத்தத்தை எப்படி வைக்க போறேன் என்பதை கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்லலாம். அவர் பேசுகிறவர். தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறாரே. ஆண்டவரே, வரப்போகிற வருஷத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். ஜெப நேரத்தில் என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சு உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, கரங்களை உயர்த்துங்க. நீங்க உண்மையா இருக்க போறீங்கன்னா எழுப்பி நிக்கிறீங்க. உண்மையாகவே நீங்க உபவாசம் இருந்து ஆராதனையில் பங்கு பெற போறீங்கன்னா கரங்களை உயர்த்தி ஆண்டு கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் காத்திருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற முட்டைகள் பொரிக்கப்படும். குஞ்சு பொரிச்சு வெளியே வருகிறதை போல புதுசான காரியத்தை நீங்க பாப்பீங்க. ஜெபம் அவ்வளவு வல்லமை உடையது. தேவன் அசாத்தியமானவைகளை உங்க வாழ்க்கையில் அவர் செய்வார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மைகள் பெரிதாயிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் புதுசா பார்க்கணும், எதெல்லாம் பெருசா பார்க்கணும் சொல்லி இந்த புதிய வருஷத்துல நீங்க வரப்போகிற வருஷத்துல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, கர்த்தர் கிட்ட உட்கார்ந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னால முடியாததெல்லாம், ஆண்டவரே என்னால முடியாததெல்லாம் புதிதானவைகளை காலைதோறும் உண்டாக்கி கொடுக்கிறவர் நீர் அல்லவா? நான் எனக்கு வரப்போகிற வருஷம் விடிஞ்சாலே ஆண்டவரே புதிதானவைகளை உங்ககிட்ட இருந்து எனக்கு வரணும். ஆண்டவரே, உமது உண்மைகள் பெரிதா இருக்கிறது. எனக்கு வரப்போகிற வருஷம் உங்களுடைய உண்மை எனக்கு பெருசானதை செஞ்சு கொடுக்கணும். ஆண்டவரே, என்பளனாய் காண்பவரே, ஆத்துமாவே தேற்றிடுமே, கிருபை கூர்ந்தவரே, எங்கள் ஆத்துமாவை தேற்றிடுமே, கிருபை கூர்ந்தவரே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இரட்சக தேவா, இரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். எந்தன் பலவீன நேரங்களில் உம்பளன் என்னை தாங்கினதே, எந்தன் பல
பலன் என்னை தாங்கிடுதே. ஆத்துமாவே தேற்றி நீரே கிருபை கூர்ந்தவர். உங்க ஆத்துமாவை ஆண்டவர் தேற்ற விரும்புகிறார். உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த வருஷத்தோட முடிஞ்சு போகாது தேவ ஜனமே. புதிய வருஷத்துல பார்த்துக்கலாம் சொல்லி உன்னை அசதியாய் விட்டு விடாத. இந்த வருஷத்திலே அவைகளுக்கு தூர் போடு. இந்த வருஷத்திலே அவைகளுக்காய் வித. இந்த நாட்களில் நீ விதைச்சால் போதும், பெரிய பலனை கர்த்தர் தருவார். இருக்கிற 2 நாள் கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. ஓ, உன்னுடைய புதிய வருஷம் தேவன் உன்னை ஸ்திரப்படுத்துவார். உன் லைஃப் ஒரு குவாலிட்டியா இருக்கும். உங்க ஃபேமிலி ஒரு குவாலிட்டியா இருக்கும். நீங்க நினைக்காததை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் பெருசானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி அவைகள் காலை தோறும் புதியவைகள். புதிதானவைகளை கர்த்தர் காலை தோறும் உங்களை பார்க்க வைக்கிற வருஷத்தையும் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று எரேமியா சொன்னது போல அவன் பார்த்த விதங்களைப் போல உங்க குடும்பத்தை கர்த்தர் பார்க்க வைப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பார்க்க வைப்பார். உங்க கண்ணத கண்ணார பாப்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்கள் உங்க கண்களுக்கு முன்பதாய் உடைந்து குறுகி நாசமாய் போனத உங்க கண்கள் பார்க்கும். பெரிய தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி கிரியை செய்கிறத, யுத்தங்கள் செய்கிறத நீங்க பாப்பீங்க. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் உங்களை பார்க்க வைப்பார். கவலைப்படாதீங்க, குழம்பி போய் இருக்காதீங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த சங்கீதத்தில் அந்த வசனத்தை வாசிக்க வச்சாரு. பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. திடனே இல்லாம இங்க போனா சரியா இருக்குமா, அங்க போனா சரியா இருக்குமா, உன்னை அளப்பாத வீண் அலைச்சல ஆண்டவர் ஏற்படுத்த விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸ்திரப்படு, ஆண்டவருடைய ஸ்திரப்பட வைப்பேன் என்று சொல்லுகிறாரு. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற உன்னை, அவரை தேடுகிற உன்னை அவர் தேற்றுவார், ஸ்திரமாய் மாற்றுவார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய ஆத்துமா இந்த நாட்கள் அநேக காரியங்கள் அலைந்து வேதனைப்பட்டு குலைந்து என்ன செய்ய போறோன்னு தெரியாம ஆண்டவரே குறுகி போனதெல்லாம் வேண்டாம். நீ காத்துரு, நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன். உன் காரியம் ஸ்ட்ராங்கா இருக்கும். உன் காரியம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அடி ஆணி வேறு தேவனிடத்திலிருந்து முளைத்தெழும்புகிறது. எத்தனை பேர் விரும்பி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? என் கடன் அடைப்பதற்கு என்னால முடியாது, அடி ஆணி வேறு தேவன் கொடுக்கிற எல்லா நன்மைகளினால என் கடன் அடைச்சு முடிப்பேன்னு சொல்லுங்க. அப்படி பார்த்து சொல்லுங்க, என் வியாதி என்ன மேற்கொள்ளாது, சுகமா இருப்பேன். ஏன்னா சுகம் என்றதும் ஆரோக்கியம் என்பதும் தேவன் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். ஏசப்பாவுடைய ஆடிவேர்லிருந்து எனக்குள்ளாய் அந்த சுகமும் பலனும் கடந்து வரும் சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு நன்மைகளை காண வைப்பார். இதுவரைக்கும் ஏமாந்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன். ஆண்டவர் எனக்கு புதிய நன்மைகளை, எனக்கு அடி ஆணி வேர்ல இருந்து ஏசப்பா எனக்கு அதுல இருந்து முளைத்தெழும்பு வர வைப்பார். ஜீசஸ் நன்மைகளை தருகிற தேவனுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஜெபத்திலும் மனதின் காரியங்களிலும் எல்லாவற்றும் அதிகமாய் நிறைந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.